ஒருவழி பாதையில் இருசக்கர வாகனங்கள் எதிரே வருவது சமீப காலமாக அதிகரித்து வருவதை தடுப்பது குறித்து சங்கரன்கோவில் மக்களிடம் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சமீப காலமாக தமிழகத்தில் சாலையில் ஒன்வேல டூ வீலர் எதிரே வருவது அதிகரித்து வருது. அதை தடுக்க என்ன வழின்னு சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நம்மிடையே இருக்காரு. அவர் என்ன வழிமுறை சொல்லாருன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு சங்கரன்கோவிலில் பார்த்தீங்கன்னா உண்மைன்னு போர்டு இருக்கும். அந்த போர்டு என்பது ஒரு பேருக்காகத்தான் இன்றைக்கி பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னால் உண்மைன்னு பொழுதாங்க அரசியல்வாதிகளுடைய காரு, அதே மாதிரி காவல்துறை காரு, அரசு அதிகாரிகள்லாம் உண்மையில் வர்றதுக்கு உண்மை வர்றதுக்கான எல்லா திசையிலும் இன்றைக்கி கடைகள் அதிகரிச்சிருக்கு. அந்த கடைகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாற்ற வேண்டிய தேவை என்பது அப்போ தான் நம்ம வழிகளை மாற்றி அமைக்க முடியும். இந்த சங்கரன்கோவில் ஊரை பொறுத்த மட்டும் ஒன்வே அப்படிங்கிற முறையில் இங்கே இருக்கக்கூடிய எந்த இதுலேயும் ஒன்வே செயல்பாடில் இல்லை. நாங்கள் போக்குவரத்தை இயக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் ஃபுல்லாகவே மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா நாங்கள் படுற பாடு அந்த இடத்துல நின்று பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒன்வேயில் போகிறது முதல்ல மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். யோனோ என்ட்ரின்னு போட்டிருக்குன்னா அதில் ஒரு ஆள் போயிட்டாருன்னா பின்னாடி அதை தொடர்ந்து எல்லாருமே போகிறாங்க. அந்த ஒரு ஆள் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே தீர்மானமாகுது. அது அரசு அதிகாரியாக இருக்கலாம், ஆம்புலன்ஸாக இருக்கும், உடனே எல்லாரும் பின்னாடி போயிருந்தாங்க. பொதுமக்கள் இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒன்வேல போகிறத முதல்ல தடுக்கணும். கட்சிக்காரங்களை நீங்கள் ஒன்வேல விட்டுருதியா, அது முற்றிலும் தவறானது. சட்டம் எல்லாத்துக்கும் சமமானது. எல்லாத்தையும் கரெக்டாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. உண்மை இருந்தாலும் மக்கள் அதை கடைபிடிக்கிறது கிடையாது. அதனால் சாலை விபத்தும் சரி, டிராஃபிக் மாறுறதே அதிகமாகவே இருக்குது. இதனால் காவல்துறை அதை முன்னெடுத்து பயன்படுத்தணும். மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக உண்மையை கடைபிடித்து நடக்கணும். ஒருவழி பாதையில் வாகனங்கள் எதிரே வருவதை தடுப்பது குறித்து சங்கரன்கோவில் மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம்.